ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட லாஸ்ட் டிஸ்கஷன். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியும்ல. ஓகே, குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மைசெல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக டிஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி இதுக்கான கிளாஸஸ் நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாமில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. ஒன்ஸ் அகெயின் நம்ம வால்யூமை செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். அதாவது நம்ம எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஃப்ரீ கிளாஸஸ், நிறைய டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ், நிறைய ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேயா, ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். இதை தவிர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கோர்சஸ் எப்போவுமே அப்டேட்டட் சிலபஸில் தான்ப்பா இருக்கும். ஸோ அதனால லைவ் கிளாஸஸ் தான். ஓகே, ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா அது ரெக்கார்டடாக மாறிடும். ஸோ அடுத்து தான் அந்த ஷெடியூல்ஸை நம்ம இயர்லியாகவே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு 2 years வரைக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகேயா, ஸோ கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் இருக்கும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்பா. ஓகே, ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடலாம். ஓகேயா, ஸோ இப்போ நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ப்ரிப்பேரிங் ஃபேஸில் இருக்கிறீங்கன்னா எப்போவுமே எதையுமே திங்க் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேயா, ஸோ உங்களோட கன்சிஸ்டண்டான எஃபோர்ட்டை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் ஈஸியாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமும் நம்ம சைடில் கரெக்டாக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட லாஸ்ட் டிஸ்கஷன் இது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ஒவ்வொரு டிஸ்கஷன்ஸையும் நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு அட்டன் பண்ணுங்கள். ஸோ நிறைய கான்செப்ட்ஸை கற்றுக்குங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கான்செப்ட்ஸை கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது கண்டிப்பாக உங்களுக்கு டேரெக்டாக இல்லைனாலும் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் நான் நிறைய கொஷின்ஸு, நிறைய கான்செப்ட்ஸை உங்களுக்கு ஈஸி மேனரில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்லப்பா. ஸோ இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர்ஸை ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ குட் ஈவினிங் சுச்சி. ஸோ ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் என்ன? The main reason for generation of harmonics in the transformer could be. என் டிரான்ஸ்ஃபார்மரில் ஹார்மோனிக்ஸ் வர்றதுக்கான ரீசன்ஸ் என்ன? பர்டிகுலராக அதோட மெயின் ரீசன் எது? ஸோ எதனால என் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ஹார்மோனிக்ஸ் பில்ட் ஆகுது? ஸோ ஏன்பா டிரான்ஸ்ஃபார்மரில் ஹார்மோனிக்ஸ் வரும்? ஸோ எந்த ஒரு பிரச்சனைனால ஹார்மோனிக்ஸ் வந்திருக்கும்? இது நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். எஸ், இட் இஸ் த சேச்சுரேஷன் ஆஃப் கோர் தான் கரெக்டு. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட நான் லீனியாரிட்டி எஃபெக்டை பார்த்துருப்போம். நான் லீனியாரிட்டி எஃபெக்ட் ஆஃப் கோர். ஓகேயா, ஸோ இதை நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே நடத்தியிருப்பேன். நான் லீனியாரிட்டி எஃபெக்ட் ஆஃப் கோர். ஸோ இது என்னன்னா சார், நீங்கள் ஒரு சைனசாய்டல் வேவ்ஃபார்மை கொடுக்குறீங்க. you gave the sinusoidal input but still உங்களோட அவுட்புட்ஸ் என்னவா இருக்காதுன்னா சைனசாய்டலாக இருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் இந்த கோரோட பிஹேவியர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் கிடையாது. இந்த கோரோட பிஹேவியர் இஸ் நாட் லீனியர். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி லீனியர் இல்லை. ஸோ லீனியர் இல்லாததுனால இங்கே நீங்கள் சைன் வேவ்ஃபார்மை கொடுத்தீங்கன்னா இங்கே எனக்கு பீக்கி வேவ்ஃபார்ம் தான் கிடச்சிருக்கும். ஓகே, திஸ் இஸ் பீக்கி வேவ். ஸோ இந்த பீக்கி வேவ்னா என்ன அர்த்தம்? விச் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ளஸ் தேர்ட் ஹார்மோனிக்.
ஸோ கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் இந்த பீக் வேவ் வர்றதுக்கான ரீசன் என்ன? இது லீனியர் இல்லை, இது வந்து நான் லீனியர். ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிட்டு இருக்கும்? சேச்சுரேஷன் ஆகும். கரெக்டா சார்? இந்த லோடுக்கும் ஹார்மோனிக்ஸ், இந்த லோடோட ஃப்ளக்சுவேஷன்ஸை வச்சு என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாதே சார். லோடோட ஃப்ளக்சுவேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ அப்போ டெஃபினட்டாக ஏ அப்படின்ற ஆப்ஷன் கரெக்ட் இல்லை சுஜி. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலுமே ஆப்ஷனில் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளக்சுவேஷன் லோடு வேரி ஆகுதுன்னா என்ன ஆகும்பா? டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிற பவர் வேரி ஆகும். ஸோ அதோட கரண்ட் வேரி ஆகுமே தவிர அதோட பவர் ஃபேக்டர்ஸ் வேரி ஆகும். ஆனால் ஹார்மோனிக்ஸ் வேரி ஆகுமா? ஹார்மோனிக்ஸ் இன்டியூஸ் ஆகுமான்னா ஆகாது. இன்சுலேஷன்ன்றது இது ஒரு சம்மந்தமே இல்லாதது. இன்சுலேஷனுக்கும் ஹார்மோனிக்ஸ்க்கும் எப்பவுமே நம்ம ரிலேட் பண்ணதே இல்லை. ஓகே, அடுத்ததான் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஷின் தெரியல, இந்த நான் லீனியாரிட்டி எஃபெக்ட் ஆஃப் கோர் உங்களுக்கு தெரியலன்னாலும் ஈஸி தான். இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக்ஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த கோர் தான்ப்பா. ஸோ கோரில் இருக்கிற ப்ராப்ளம், சேச்சுரேஷன் ப்ராப்ளம்னால தான் என்னோட வேவ் ஃபார்ம், சைனசாய்டலோட வேவ் ஃபார்ம் நான் சைனாக மாறுது. புரியுது தானே? நீங்கள் கொடுத்த ஒரு சைன் வேவ் ஃபார்ம் நான் சைன் வேவ் ஃபார்மாக மாறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த கோரோட சேச்சுரேஷன் தான். சரி, ஒருவேளை இந்த கோர் வந்து லீனியர் கோராக இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் இப்படி இருந்துச்சுன்னா அவுட்புட் எப்படி இருந்திருக்கும்? இட் இஸ் பியூர்லி சைனசாய்டலாக இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் லீனியர் கோர். ஆனால் இது ஒரு லீனியர்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் நான் லீனியர். கரெக்டா? ஸோ இந்த நான் லீனியர் தட் இஸ் நோன் as சேச்சுரேஷன். இந்த நான் லீனியர் பிஹேவியர் ஆஃப் த கோர்னால தான் என்னோட ஹார்மோனிக்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போவோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஈஸியாக அடுத்த முறை இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ரைட், அடுத்ததா ஸோ இந்த கிவன் கொஷின்னு நம்ம பார்த்துருக்கோம். சார் நான் கிளாஸில் உங்களுக்கு பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ரெண்டு கான்செப்டை நடத்தியிருப்பேன். ஸோ கரெக்டாக பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம உங்களுக்கு கிளாஸில் நடத்திருக்கோம்லப்பா. ஸோ இப்போது என்னோட பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் வி நோ, பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னப்பா? 24 மணி நேரம் 24/7 லோட் ஆகும். கரெக்டா? ஸோ இதில் வந்து லோடிங் தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து எப்பவுமே 100% லோடிங் இஸ் 100%. ஓகேயா? ஸோ லோடிங் வந்து 100%ஆக இருக்கும் என்னோட பவர் டிரான்ஸ்ஃபார்மரில். ஸோ அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா, சார் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே 100%லாம் லோட் ஆகிட்டு இருக்காது. காமனாக என்னோட லோடிங் இஸ் ஆல்மோஸ்ட் 50% தான். ஓகே, இந்த லோடிங் வந்து இதில் வந்து 100% தான் எப்பவுமே நியரில் இருக்கும். ஸோ 100% இல்லைன்னாலும் என்ன பொதுவாக எப்போ 100% கொடுக்க முடியாது. அப்போ 95%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட லோடிங்கு நீங்கள் 95%ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போது பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 24 மணி நேரம் 95% ஆஃப் லோடை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே எத்தனை % ஆஃப் லோடப்பா நமக்கு கனெக்ட் பண்ணுதுன்னா 50% தான். ஓகே, பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 95% ஆஃப் லோடில் தான் முக்கால்வாசி டைம் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்மோஸ்ட் 50லேருந்து 60-70 அதுக்கு மேலே போகாது. ஓகே, ஸோ ஆவரேஜாக நான் பேசுகிறப்போ 50 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆவரேஜாக நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ 50 அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, அப்போது பவர் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் எதுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் டிசைன் பண்ணலாம்? மேக்ஸிமமாக 95% வரைக்கும் தான், 95%ல் தான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் முக்கால்வாசி டைம் லோட் ஆகிட்டு இருக்கும் பவர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால். அதுவே டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் முக்கால்வாசி டைம் வந்து 60-50% தான் லோட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த லோடு தானே அதிக மணி நேரம் இருக்குது, இந்த லோடிங்கை தானே நம்ம மேக்ஸிமம் ஆஃப் டைமை மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ இதே லோடிங்க்கு என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் ஆகிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணீங்கன்னா அப்போ என்னோட ஹோல் டிரான்ஸ்ஃபார்மரும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் தானேப்பா.
சிம்பிள் தான். நான் வந்து இவ்வளோ பவர் தான் எடுத்துக்குவேன் அதிகபட்சமா அப்படின்றது தெரியுது. அப்போ அதே பவரை நீங்க மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வர வைக்கிற மாதிரி செட் பண்ண முடியும்ல, அதே பவர்ல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வர மாதிரி செட் பண்றோம்ல. ஸோ அதை தான் இங்க நம்ம பண்ணுவோம். ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்போ வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் லோடிங்ல. ஓகேயா? ஸோ ஒரு 90% ஆஃப் லோடிங்கை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணும். ஸோ ஏன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 90 to 95% லோடிங் தான் மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே நியர் டு 50 கிட்ட தானே லோடிங்கில் இருக்குது. அப்போ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு டிசைன் இன் 50 to 60. சார் இது வந்து 50% தான் 60% தான் சொல்ல முடியாது, உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஓகே, ஸோ இங்கே எனக்கு 50% இருக்கு, இல்லைன்னா 90% இருக்கு. 90%னா அது பவர் டிரான்ஸ்ஃபார்மர், 0க்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், 25 ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அப்போ தேர்ஃபோர் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் என்னோட மேக்ஸிமம் லோடிங்கை நம்ம 50% கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். அதாவது ஒரு 50% ஆஃப் லோடு கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணும். ஓகே, அடுத்ததாக இதை பற்றி நான் உங்களுக்கு மற்ற விஷயம்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம காப்பர் லாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த காப்பர் லாஸை குறைக்கிறதுக்காக நம்ம ஹை டென்சிட்டி கோர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஹை டென்சிட்டி கோர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சிஆர்ஜிஓ கோர்ஸ், எக்ஸாம்பிள் சிஆர்ஜிஓ கோர் வந்து யூஸ் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இங்கே காப்பர் லாஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா லோடிங் பாதியாக குறையுதுன்னா லாஸ் 1/4 குறைஞ்சிருக்கும். கரெக்டா? லாஸ் வந்து 1/4 குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால அதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்போ நீங்கள் வந்து சிஆர்ஜிஓ கோரை யூஸ் பண்ணாதீங்க சார். அப்போ அதை யூஸ் பண்ணீங்கன்னா அதிகமான ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் கொடுக்க வேண்டியதாகிடும். ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணணும்? ஸோ அதிகமான ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் லெவல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கிற கோரை யூஸ் பண்ணுறேன். அதுதான் சிலிக்கான் ஸ்டீல் கோரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். நெக்ஸ்ட், த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரீத்தர் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ என்னோட பிரீத்தர், டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட பிரீத்தரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். டிரான்ஸ்ஃபார்மரில் பிரீத்தரோட ஒர்க் என்னப்பா? பிரீத்தர் என்ன பண்ணுறான்? பிரீத்தர் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும் டிரான்ஸ்ஃபார்மரில்? ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம லோட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? பிகாஸ் ஆஃப் லோடிங், ஸோ ஹீட் என்ன ஜெனரேட் ஆகும்? ஹீட் ஜெனரேட் ஆகும்ல. ஸோ இந்த ஹீட்னால என்ன ஆகும்? கேஸ் வந்து, அதாவது என்னோட ஆயில் வந்து டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆயில் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ ஆயில் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ அந்த டேங்க்குள்ளே இருக்கிற ஏர் வந்து என்னவாகும்? வெளியே போகும். கரெக்டா? ஏர் வந்து வெளியே போகும். ஸோ அப்புறம் திரும்ப லோடிங் குறையிறப்போ திரும்ப அந்த ஏர் வந்து உள்ள வரும். ஸோ இதை தான் நம்ம பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத் பண்ணும். ஸோ லைக் நீங்கள் அதிகமான லோட் பண்ணுறப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏர் வெளியே போகும். ஸோ லோடிங்கை ரொம்ப கம்மியாக கொடுக்குறப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏர் வந்து உள்ளே வரும். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஏர் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே இருந்து உள்ளே வர்றப்ப என்ன பிரச்சனைனா, மேபி கண்டிஷன் மாய்ஸ்சராக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாய்ஸ்சரை உள்ளே கொண்டு வந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயிலை கண்டாமினேட் பண்ணிடும். ஸோ அதனால அந்த மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிரீத்தர் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த பிரீத்தருக்குள்ளே தான் நம்ம சிலிக்கா ஜெல்ஸை யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ பிரீத்தருக்குள்ளே தான் சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. டு ப்ரொவைட் ஆக்சிஜன் இன்சைட் த டேங்க். இது என்ன ஹியூமனா ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு? கிடையாது. டு கூல் த காயில்ஸ் டியூரிங், சார் இந்த பிரீத்தர் கூல் பண்ணாது, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் தான் கூல் பண்ணும். ஓகே, டு கூல் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ரேடியேட்டர் டேங்க்கு, அந்த சிங்க்கு இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோமே. ஸோ இப்போ டு அரெஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் மாய்ஸ்சர் வென் outside air enters into the transformer. கரெக்ட். அடுத்து நம்ம இப்போ என்ன சொல்லியிருந்தேன்? அந்த பிரீத்தருக்குள்ள தானேப்பா நம்மளோட சிலிக்கா ஜெல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததா இந்த சிலிக்கா ஜெல்லோட கலர். ஓகேயா? ஸோ சிலிக்கா ஜெல் ட்ரை கண்டிஷன்ஸில் என்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஓகே, சிலிக்கா ஜெல் அண்டர் குட் கண்டிஷன், அதுதான் ட்ரை கண்டிஷன். ஓகே, குட் கண்டிஷன் சொன்னாலும் ஒன்று தான், ட்ரை கண்டிஷன் சொன்னாலும் ஒன்று தான். மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் இஸ் குட் கண்டிஷன், தட் இஸ் ட்ரை கண்டிஷன். அப்போ அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் இன் ப்ளூ கலர். கரெக்ட், ப்ளூ கலர் தான்ப்பா. ஸோ குட் கண்டிஷனில் இவன் ப்ளூவாக இருப்பான்.
ஸோ அதுக்கப்புறமா என்ன கலருக்கு மாறுவான்? ஸோ ப்ளூக்கு அப்புறமா கொஞ்சம் மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அப்போ என்னவா மாறும்? இட் பிகம்ஸ் வயலட். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளூவா இருக்கும், அதுக்கப்புறம் வயலட்டா மாறும், அதுக்கப்புறமா பிங்கா மாறும். ஒன் பிங்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ட்ரை கண்டிஷன் கிடையாது, இட் இஸ் அ வெட் கண்டிஷன், ஈரமாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ சிலிக்கா ஜெல்லே வெட் ஆயிடுச்சு, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? we need to replace. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ். சிலிக்கா ஜெல்லை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ மற்றது எல்லாமே இல்லை. ஸோ க்ரீன் அண்ட் ரெட்டுன்ற ஒரு ஆப்ஷனே இல்லை, பிங்க்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வெட் கண்டிஷனில் தான் என்னோட பிங்க், இல்லை சிலிக்கா ஜெல் ஓவர் எக்ஸாஸ்டட் அப்படின்றப்போ தட் இஸ் பிங்க். அடுத்ததா நம்ம ரெகுலராக பார்த்த பக்கோல்ஸ் ரிலே தான் சார். பக்கோல்ஸ் ரிலே gives a warning and protection against. பக்கோல்ஸ் ரிலே வார்னிங்கும் கொடுக்கும், ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் நான் சொல்லி இருந்திருப்பேன். ஸோ வார்னிங் எப்படி கொடுக்கும்? அலாரம் சர்க்கியூட் வழியா வார்னிங் கொடுக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுக்கும்? ட்ரிப் சர்க்கியூட் வழியா எனக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கும். அப்போ இது எதுக்காகப்பா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட அவுட் சைட் ஃபால்ட்டா, இல்லை இன்சைட் ஃபால்ட்டா, இல்லை ஃபீடர்ஸ்ல நடக்கிற ஃபால்ட்ஸா? எஸ், திஸ் இஸ் ஏ. நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட இன்சிபியன்ட் ஃபால்ட் ஆர் இன்டர்னல் ஃபால்ட்டு. கரெக்டா? இன்டர்னல் ஃபால்ட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பக்கோல்ஸ் ரிலே யூஸ் பண்ணுறோம். ஸோ பக்கோல்ஸ் ரிலே இஸ் யூஸ்டு டு கிவ் வார்னிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின் எலக்ட்ரிக்கல் ஃபால் இன்சைட் த டிரான்ஸ்ஃபார்மர் இட் செல்ஃப். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே நடக்கிற எலக்ட்ரிக்கல் ஃபால்ஸை செக் ஷோ பண்ணுறதுக்கும் அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். எஸ், கரெக்டு. இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த ஒரு கொஷின். நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆக்சிலரி பார்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கொண்டு வந்திருந்தேன்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக, ஸோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஒரு ரீசனை மீன் பண்ணுதா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, an auto transformer is more energy efficient in transferring energy from the primary to secondary circuit அப்படின்னு சொல்கிறாங்க. சார், எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரையும் எஃபிஷியன்சி ஆஃப் டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்? சார், அந்த இடத்துல ரெண்டு கோர் இருந்துச்சு, ரெண்டு வைண்டிங் இருந்துச்சு, therefore two losses இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரே ஒரு லாஸ். டெஃபினட்டாக ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ எதுக்காகன்னா, எஸ், இந்த இடத்துல என்னோட பவர் டிரான்ஸ்ஃபர் இண்டக்டிவ்லியும் கண்டக்ட் ஆகும், கண்டக்டிவ்லியும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கண்டக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எவ்வளோப்பா? தட் இஸ் கே டைம்ஸ். இண்டக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது 1 மைனஸ் கே டைம்ஸ். ஸோ கிளியரா? கண்டக்டிவா 1 கே டைம்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இண்டக்டிவா 1 மைனஸ் கே டைம்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்ததா ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் கிடையாது, ஏ தப்பு. அடுத்ததா ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் நாட் கரெக்டா? இல்லை சார், ரீசனும் கரெக்ட் தான் சார். both the statement and reason are the correct. It is a cause and effect. So அடுத்ததா தப்பு. So அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் சி தான் இட் இஸ் ஆன்சர். ஸோ கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. அடுத்ததா, the copper saving, the saving in copper achieved by converting two winding transformer into an auto transformer is determined by. சார், காப்பர் சேவிங்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ காப்பர் சேவிங் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் ரெக்வயர்டு இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், நான் அதோட ரேஷியோ டெரைவ் பண்ணியிருப்போம். தட் இஸ் காப்பர் ரெக்வயர்டு in auto transformer divided by copper required in two winding transformer. Okay, so copper required in auto transformer divided by copper required in two winding transformer. இதை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம்லப்பா. ஸோ இதுக்கு என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு? which is 1 minus V2 divided by V1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? V2 divided by V1, that is known as turns ratio. ஓகே, அப்போ therefore copper required in auto transformer எப்படி எழுதலாம்?
copper required in auto transformer that is 1 minus k times of copper required in 2 winding transformer. So புரியுதா? அதாவது 1 minus k times வந்து copper requirement குறையுது சார். ஓகே, அப்போ 1 minus k times வந்து copper requirement குறையுது சார். அப்போ என்னோட k ஓட வேல்யூ அதிகமாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ அதிகமாக என்னோட காப்பர் ரெக்வயர்மெண்ட் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்னவாகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப காப்பர் ரெக்வயர்மெண்ட் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து k ஓட வேல்யூ அதிகமாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கிளியர் தானே? அப்ப ஆன்சர் என்னப்பா? ஸோ இதுக்கு சைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோரா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. ஓகே, இது வந்து காமனா நீங்க பதில் சொல்லலாம். ஓகே, இந்த சைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ன்றது மேபி 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல கரெக்ட். டிரான்ஸ்ஃபார்மரோட கோரோட சைஸ் கம்மியாச்சுன்னா அதுக்கு மேலே தான் வைண்டிங் பண்ணியிருக்கீங்க, அப்போ கரெக்ட். ஆனால் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா இந்த டெரிவேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ காப்பர் ரெக்வயர்ட் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டிவைட் பை காப்பர் ரெக்வயர்ட் இன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே 1 minus k ரேஷியோ. இந்த ரெண்டுத்தோட ரேஷியோன்றது 1 minus k-வா இருக்கும். ஓகே, அப்போ நீங்க காப்பர் ரெக்வயர்ட் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கேட்கறாங்கன்னா 1 minus k into காப்பர் ரெக்வயர்ட் இன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். சி இப்போ k வந்து நான் 0.8 அப்படின்னு எடுத்தேன்னா அப்போ என்னப்பா, தட் இஸ் 80% தான் ஆஃப் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். So copper required in auto transformer is 80% of 2 winding transformer. Okay, so 80% தான். sorry so அது 1 minus 8 20% like பாருங்க. ஸோ ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல எனக்கு தேவைப்படுற காப்பரை விடைய ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு 20% டிரான்ஸ்ஃபார்மர் தான், 20% காப்பர் தான் தேவைப்படுது. ஓகேயா? ஸோ இப்போ 20% காப்பர் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ பாருங்க, ஸோ லோட் ஆன் த செகண்டரி அண்ட் தென் மேக்னெட்டிக் குவாலிட்டி ஆஃப் த கோர் மெட்டீரியல், இது எதுவுமே கரெக்ட் இல்லை. ஓகே, தீஸ் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல் ரூல்ட் அவுட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ கேவை வச்சு என்னால் சொல்ல முடியும். ஓகே, இந்த இடத்துல அதோட ரிலேஷன்ஷிப் கேட்கல, இட் இஸ் டிட்டர்மைன்டு. கண்டுபிடிக்க முடியும், எதால கண்டுபிடிக்க முடியும்னு தான் சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை யூஸ் பண்ணி நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் டிட்டர்மைன்டு வித் த ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, an auto transformer is having a transformation ratio k 0.8. அடுத்ததா supplies a load of 3 kilowatt. அதாவது நம்ம கிட்ட ஒரு 3 ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குப்பா, அது 3 kilowatt ஆஃப் பவரை தான் சப்ளை பண்ணிட்டு இருக்குப்பா. அதோட டர்ன்ஸ் ரேஷியோ 0.8ன்னு சொல்றாங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ. அடுத்ததா அதுல இந்த 3 kilowattல எவ்வளோ பவர் இண்டக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது, எவ்வளோ பவர் கண்டக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படின்றத கேட்பாங்க. So clear? அப்ப power transfer conductively from primary to secondary is how much watts ன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எழுதுனப்பவே அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தேன் பாருங்க. So the power transfer through the conductively அப்படின்னா that is k times. So inductively அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா 1 minus k times. So இந்த given questionல என்ன கேட்கறாங்க? So power transfer to the conductively, அப்ப therefore k into total power transfer in conductive. So அப்போ இதோட k ஓட வேல்யூ 0.8 ன்னு நமக்கு தெரியும். So 3 kilowatt நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. So what you will get 2.4 kilowatt. 8 3 24 கரெக்டா? ஸோ இப்போ 2.4 கிலோவாட், அந்த 3 கிலோவாட்ல 2.4 கிலோவாட்ன்றது கண்டக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இண்டக்டிவ்லி கேட்குறாங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் த்ரூ இண்டக்டிவ் ஆக்ஷன். ஸோ அது என்னப்பா? தட் இஸ் 1 minus k into 3 kilowatt.
So 1 minus k என்றது that is 0.2 into 3 kilowatt which is 0.6 kilowatts. So இப்ப பாருங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, what you will get 3 kilowatt கிடைக்குதா? அதுதான் நான் சொல்றேன். இங்க டோட்டலா இருக்கிற அந்த 3 கிலோவாட்ன்றது என்னோட 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட். அந்த அவுட்புட்ல சோ எவ்வளவு இண்டக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளவு கண்டக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 0.6 கிலோவாட் இண்டக்டிவா டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, 2.4 கிலோவாட் வந்து பவர் கண்டக்டிவ் மீடியம் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, சோ இதுதான் என்னோட இந்த given ஸ்டேட்மென்ட் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, புரியுது இல்லப்பா? சோ அது என்ன 0.6? ஸோ இது 0.6 இல்லை, இங்கே கேட்கறது கண்டக்டிவ்லி தானே. கண்டக்டிவ்லினா கே தானே. ஓகே, கண்டக்டிவ்லினா கே, இண்டக்டிவ்லினா 0.8. ஸோ கிளியர் தானே? இதில் எதனா மிஸ்டேக் இருக்கா? எல்லாருமே 0.6 தான் சொல்லியிருக்கீங்களே. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கிளியர் தானே? நம்ம இண்டக்டிவ்னா 0.6, கண்டக்டிவ்னா 2.4 கிலோவாட். ஓகேயா? எஸ் சுஜி. ஓகே, ஸோ இண்டக்டிவ்லிக்கு 0.6, கண்டக்டிவ்லிக்கு 2.4. எஸ் கிளியர் தானே? அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது. செகண்ட் கொஷின். எஸ் எஸ் ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி கிவன் கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் சார், இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். காப்பர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கோ இல்லை இண்டக்டிவ் டிரான்ஸ்ஃபர், கண்டக்டிவ் டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்தது என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்னா, சார் இங்கே வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு, அந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற மொத்த வைண்டிங்கையும் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் செஞ்சேன். அப்போ அதோட 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கிறப்போ அது ஒரு 100 kVA. இப்போ இது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாறினப்போ அதோட கேவிஏ என்ன, ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி பவர்ஸ் என்ன, செகண்டரி பவர்ஸ் என்ன, அந்த மாதிரியான திங்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போ அடுத்தது அந்த மாதிரியான கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கிவன் கொஷின். இங்கே பாருங்க, என்கிட்ட ஆல்ரெடி ஏதோ ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. ஓகேயா? ஸோ அதை வந்து ஒரு 10 kVA 2000/200 volt 50 Hz டிரான்ஸ்ஃபார்மரை என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ என்கிட்ட ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. திஸ் இஸ் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா? ஸோ அதோட ரேட்டிங் என்னன்னா 10 kVA 2000/200 volt 50 Hz டிரான்ஸ்ஃபார்மர். இதை ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்திட்டேன். அதுதான் கீழே இருக்கிறது. வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் V1 அண்ட் I2? ஸோ இந்த இடத்துல V1ஐயும் I2வையும் நீங்க சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் V1 அண்ட் I2? ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த கிவன் கொஸ்டினை பத்தி ஒரு பேசிக் ஐடியா இல்லை சார். ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னது, ஸோ அதுல இருந்து ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்திருந்தா என்ன மாதிரி பண்ணிருப்போம், எப்படி மாறி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன இருக்கும்? 2 வைண்டிங்ஸ் இருக்கும். ஒன் இஸ் பிரைமரி, another one is secondary. நமக்கு அடுத்து என்ன தெரியும்? ஸோ ஒவ்வொரு காயிலையும் டாட் நோட்டேஷன்ஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிலையும் டாட் நோட்டேஷன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரிலையும் டாட் நோட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 காயில் இருக்கு, ரைட்? இப்போ இந்த 2 காயிலை நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் காயில். ஓகே, ஃபர்ஸ்ட் காயிலோட டாட் நோட்டேஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான், இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை தான் நான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாற்ற போறேன். ஸோ இப்போ பிரைமரி காயில நான் கனெக்ட் பண்ணிட்டேன், செகண்டரி காயில கீழே இதுக்கு கீழேயே கனெக்ட் பண்றேன் சார். இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல என்னோட டாட்டட் டெர்மினல்ஸ் இப்படி இருக்கிற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணலாம், இல்ல அந்த டாட்டட் டெர்மினல்ஸ் கீழே இருக்கிற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணலாம். சி, அவ்வளவுதான் சார். இதுதான் என்னோட ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் வாட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இங்க பாருங்க. ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி 2 வைண்டிங்கும் நீங்க ஒரே லிம்ப்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரே லிம்ப்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா இதுல என்னன்னா சார், இந்த இடத்துல காயில் 1ல ஃப்ளோ ஆன கரண்டோட டைரக்ஷனும் காயில் 2ல ஃப்ளோ ஆகிற கரண்டோட டைரக்ஷனும் மேபி சேமா இருக்கலாம். இங்க சேமா இருந்துச்சு. இங்க பாருங்க, என்டரிங், இந்த இடத்துல என்டரிங்,
டாட்ல என்டர் ஆகுது, இங்கேயும் டாட்ல என்டர் ஆகுது. ஸோ ஒருவேளை இப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிருக்கலாம். சார் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் வாட் லீவிங், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல லீவ் ஆகுது. அப்போ என்கிட்ட ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா 2 காயில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்று பிரைமரி காயில், இன்னொன்று செகண்டரி காயில். அந்த பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலுக்கு டாட் டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாட் டெர்மினல்ஸ்ல எய்தர் என்டரிங்லயே கனெக்ட் பண்ணலாம், இல்ல ஒன்னு என்டரிங் ஒன்னு லீவிங்ல கனெக்ட் பண்ணலாம். அப்போ பேஸ்ட் ஆன் த கனெக்ஷன் இதை பொறுத்து இங்க என்னோட அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அவுட்புட் வோல்டேஜ் எய்தர் ஆட் ஆன் ஆகலாம் இல்ல சப்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ எப்படி சார் நம்ம சொல்லுவோம்? பொதுவாகவே ஒரு பேட்டரி நீங்க எடுத்தீங்கன்னா, ஓகே, ஒரு பேட்டரியை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்ததா திரும்பவும் நெகட்டிவ் பாசிட்டிவ், சரி இது பாசிட்டிவ் நெகட்டிவ் திரும்பவும், ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆடிங், ஸோ இதை பார்த்தா ஆட் ஆகும். ஸோ இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்ததா நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? சப்ட்ராக்ட் ஆகும், கரெக்டா? இங்க ஆட் ஆகும், இங்க சப்ட்ராக்ட் ஆகும். எது? வோல்டேஜ். ஸோ அப்போ என்னோட காயிலோட இந்த டாட் போலாரிட்டிஸை நீங்க மாத்தி கொடுக்கறதும் எய்தர் ஆட் ஆகலாம் இல்ல சப்ட்ராக்ட் ஆகலாம். அப்போ ஆட் ஆகுதுன்னா எது ஆட் ஆகுது? ஸோ இதுக்கு அக்ராஸா ஒரு 200 வோல்ட் சார், இதுக்கு அக்ராஸா 2000 வோல்ட் சார். இங்க பாருங்க, இதை தான் நான் எடுத்துக்கிறேன். இங்க 200 வோல்ட், இன்னொன்னு 2000 வோல்ட். அப்ப இந்த ரெண்டுமே பி ஆட் ஆகி எனக்கு இங்க என்ன வரலாம்? மேகம் 2200 வரலாம். ஸோ இல்ல இட் மே கோ 1800 ஆகவும் இருக்கலாம். ஆட் ஆச்சுன்னா 2200, சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா which is 1800. ஓகே, இதுதான்ப்பா இதோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஜஸ்ட் இதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்ததா இதை பேஸ் பண்ணி நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்றத ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1, என்கிட்ட இருக்கிற 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரியில இது வந்து 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட். ஓகே, I1 அப்படின்றது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி கரண்ட். அடுத்ததா I2 அப்படின்றது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ, அது ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ அதோட செகண்டரி கரண்ட். ஓகே, சோ I1ன்றது ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்ப அதோட பிரைமரி கரண்ட், I2ன்றது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்ப அதோட செகண்டரி கரண்ட். நமக்கு என்ன தெரியும்? அடிட்டிவ் போலாரிட்டியில ரெண்டுமே கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இங்க பாருங்க, திஸ் இஸ் பிளஸ் மைனஸ், அடுத்ததா பிளஸ் மைனஸ். நமக்கு எப்பவுமே தெரியும் டாட் டெர்மினல்ஸ் எப்பவுமே பிளஸ்ஸா நம்ம ட்ரீட் பண்றோம். ஓகே, டாட் டெர்மினல்ஸ் பிளஸ், அப்ப அன்டாட்டட் டெர்மினல் மைனஸ். அப்ப பாருங்க பிளஸ் மைனஸ் இருக்கா, பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப ஆட் ஆன் ஆகணுமா? எஸ், அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்ப ஆட் ஆகுது. ஓகேயா? அப்போ எனக்கு ஆட் ஆகுது. இங்க எனக்கு 11000 வோல்ட், இங்க எனக்கு 4000 வோல்ட். அப்ப இந்த இடத்துல 11000 வோல்ட் இருக்கும்பா, இதனால எனக்கு 11000 வோல்ட் இருந்திருக்கும். ஓகே, திஸ் இஸ் லெவல் கேவி. ஸோ இங்க எனக்கு 0.4 கேவி இருந்திருக்கும். ஓகே, அப்ப இந்த ரெண்டு ஆட் ஆகி ஃபைனலா எனக்கு இங்க என்ன கிடைச்சிச்சுன்னா which is 11.4 கேவி. புரியுதா? இந்த பொலாரிட்டியை நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த இடத்துல அடிட்டிவா இருக்கு சப்ட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது அடிட்டிவா இருக்கு. சோ அடிட்டிவா இருக்கிறதுனால சோ அதோட அவுட்புட்ல அனதர் சைட்ல எனக்கு 11.4 வரும், ஒரு சைட்ல 11 kV வரும். புரியுது இல்ல? சோ இந்த வைண்டிங் கீழே இருக்கிறது ஹை வோல்டேஜ் வைண்டிங், மேல இருக்கிறது லோ வோல்டேஜ் வைண்டிங். சோ அப்ப therefore இது ஒரு 11 kV, மேல இருக்கிறது ஆட் ஆச்சுன்னா 11.4 kVன்றது செகண்டரி சைடுல இருக்கும், பிரைமரியில தட் இஸ் 11 kV அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் இத நான் ஆட் பண்றேன், அடிட்டிவ்ன்றது ஆட் பண்ணணும்ல, therefore ஆட் ஆயிருச்சு. சோ பிரைமரின்றது சேம் தான் 11 kV தான். ஓகே, HV வந்து 11 kV அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த I1 I2ன்றது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ அதோட பிரைமரி செகண்டரி கரண்ட். இந்த இடத்துல இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க, this is I1 dash. ஓகே, இங்க இருக்குல்ல, this is I1 dash. This is the current drawn from the primary of the auto transformer. ஓகே, இது என்னோட current drawn in the primary of the auto transformer I1 dash. ஓகே, அப்ப இந்த I1 dash எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? சோ இது ஒரு 2 வைண்டிங்கா இருந்திருந்தப்ப கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான் சார். ஓகே, இது ஒரு 2 வைண்டிங்கா இருந்திருந்தப்ப என்னோட கரண்ட் என்ன? I1 I2. சோ அத ஒரு சாரிப்பா 2 வைண்டிங் கரெக்ட் தானே. அப்ப அது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்திருந்தப்போ, அத ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்தினதுக்கு அப்புறமா அவனோட கரண்ட்ன்றது I1 dash. சோ கிளியரா? இங்க தான் நான் கொடுத்திருக்கேன் the current drawn by the auto transformer. கரெக்ட்டா? the current drawn by the auto transformer is I1 dash.
ஸோ I1 dash is nothing but I1 plus I2. ஸோ இந்த இடத்துல இது என்ன பண்ணிருக்கு, வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, therefore it is a step up auto transformer. ஓகேயா, சோ இது வந்து ஸ்டெப் அப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, சோ இது என்னோட ஸ்டெப் அப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ சார் உங்களுக்கு அப்போ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ரேட்டிங் என்னவாச்சு அப்படின்னு ஒரு டவுட் வரலாம்ல. அப்போ இந்த பவர் ரேட்டிங் எப்படி சொல்றீங்க, பவர் ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ரேட்டிங் எக்ஸ்பிளைன் பண்றப்போ சார் நீங்க எய்தர் பிரைமரியிலையும் சொல்லலாம் இல்ல செகண்டரியிலையும் சொல்லலாம். ஆனா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா பிரைமரியில தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், I1 dash தெரியும். I1 dash என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும், இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி என்னால I1 dash கண்டுபிடிக்க முடியும். அப்ப I1 dash தெரியும், எனக்கு இங்க V1 தெரியும். கரெக்டா, சோ V1 into I1 dash ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா எனக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்ட பவர் தெரியும். சார் பொதுவா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில எவ்வளவு பவர் எடுத்துக்குதோ அதே பவர் தான் சார் செகண்டரிக்கு போயிருக்கும். புதுசா எந்த ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுக்க முடியுமா? டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ். அது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும். அப்ப பிரைமரியில எடுத்துக்கிற பவர்ன்றது சிம்பிளா V1 into I1 dash. அவ்வளவுதான் சார். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் rating of the auto transformer is V1 into I1 dash. So I1 dash என்றது என்னன்னு தெரியும் சார், I1 dash is nothing but two winding transformer இருந்திருந்தப்போ அதோட primary power plus secondary current, primary current plus secondary current. அடுத்ததா two winding transformer ஓட ஒரு voltage, கரெக்ட்டா, inlet voltage, அதாவது with power drawn sideல இருக்கிற அந்த voltage. ஓகே, சோ புரியுது தானே? சோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ரேட்டிங் ஆஃப் த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கிடைச்சிரும். ஓகே, அப்ப இந்த கேஸ்ல ரேட்டிங் என்ன அப்படின்றது எனக்கு கிடைச்சிரும். பட் இங்க எனக்கு I1 I2 பத்தி தெரியாதனால நான் இந்த ரேட்டிங் சொல்லல. நான் அடுத்த ஒரு ப்ராப்ளம் வரப்ப இந்த ரேட்டிங்கை கண்டுபிடிச்சும் காமிக்கிறேன். ஓகே சார், இது வந்து பாசிட்டிவ் அடிட்டிவ் பொலாரிட்டில இருந்தா, ஒருவேளை சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டில இருந்தா சார், அப்போ ஒருவேளை சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டினா என்ன அர்த்தம் சார், இங்க பாருங்க, முன்ன டாட் நோட்டேஷன் இங்க இருந்துச்சா, இப்போ டாட் நோட்டேஷன் கீழே வந்துருச்சு, தட் சைடு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், பிளஸ் இங்க மைனஸ் இங்க, பிளஸ் இங்க மைனஸ் இங்க. இங்க பார்த்த உடனே எனக்கு தெரியும் இட் இஸ் நாட் அடிட்டிவ் பொலாரிட்டி, இட் இஸ் a சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டி. அடுத்ததா இந்த வோல்டேஜ் என்ன, திஸ் இஸ் 11 kV. அடுத்ததா இது என்ன 0.4 kV. அப்ப 11 kV மைனஸ் 0.4 kV, இந்த இடத்துல எனக்கு 10.6 kV இருக்கும் சார். ஓகேயா, சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அகைன் இட் இஸ் 10.6 kV தான் சார். ஓகேயா, சோ இப்போ இங்க என்னோட ரேட்டிங் இஸ் 10.6 kV. சோ அகைன் இந்த இடத்துல போற கரண்ட் இஸ் I1 dash தான், இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல, I1 dash தான். I1 dash is nothing but I1 plus I2. I1 I2ன்றது அது ஒரு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ பிரைமரியோட கரண்ட் அண்ட் செகண்டரியோட கரண்ட். சோ புரியுதா, இதை நீங்க மிஸ்டேக் பண்ணவே கூடாது. I1 dash தெரியணும் அண்ட் பிரைமரி வோல்டேஜை மல்டிப்ளை பண்ணா ரேட்டிங் தெரிஞ்சிடும். சோ ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சேம் தான், இதுலயும் அதே தான் வரும். சோ V1 into I1 dash. புரியுதா? கரெக்டா? இந்த பொலாரிட்டியை பார்க்கணும், அந்த பொலாரிட்டியை பார்த்து தான் உங்களால ஒரு திங்கை டிசைட் பண்ண முடியும். இது ஒரு ஸ்டெப் டவுன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், அது ஸ்டெப் அப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இங்க வோல்டேஜ் ரெடியூஸ் ஆனதுனால இட் இஸ் கால்டு ஸ்டெப் டவுன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். புரியுதுலப்பா? உங்களுக்கு பவர் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணணும், V1 into I1 dash. I1 dashன்றது என்ன, சோ அது ஒரு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ கரண்ட் இஸ் I1, பிரைமரி கரண்ட் இஸ் I1. டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ செகண்டரி கரண்ட் இஸ் I2. ஓகே, இப்போ இந்த கிவன் கொஸ்டினை பார்க்கலாம். இந்த கிவன் கொஸ்டின் இல்ல எந்த கொஸ்டினா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ ஒன்ஸ் இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, இது புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்க கிவன் கொஸ்டின்ல பாருங்களேன் சார், அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட், இது வந்து எப்பவுமே ஸ்டெப் டவுனா தான் இருக்கணும், இது ஸ்டெப் அப்பா தான் இருக்கணும், அதாவது இங்க ரெடியூஸ் தான் ஆகணும் இல்ல இங்க இன்க்ரீஸ் தான் ஆகணும்னு இல்லப்பா. சோ எந்த சைட்லனா எப்படின்னா போட்டுக்கலாம். ஓகே, நான் இந்த சைட்ல இங்க போட்டேன்னா இதை வந்து செகண்டரியா நான் ட்ரீட் பண்ணனா இதை பிரைமரியாவும் ட்ரீட் பண்ணிக்கலாம், இதை பிரைமரி இருக்கிறது செகண்டரியாவும் நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஓகே, இந்த கிவன் கொஸ்டின் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப பாருங்க, சோ இங்க என்ன பொலாரிட்டியில் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இங்க பாருங்க, என்னோட ரெண்டு காயில் இருக்குல்ல, இது என்ன பொலாரிட்டி,
this is additive or subtractive? So தெளிவா தெரியுது, this is subtractive polarity. Right, subtractive polarity na enna agum? So idoda high voltage side la irundhu low voltage வந்து minus பண்ணுவோம். So that is high voltage is 2000 volt minus 200 volt. அப்போ that is what? 1800 volt. அப்போ ஒரு சைடு 1800 வோல்ட்டா இருக்கும், இன்னொரு சைடு 2000 வோல்ட்டா இருக்கும். see இப்போ இதோட டயகிராமை நம்ம வரையலாம். ஓகே, this is இந்த மாதிரி கூட வரையலாம்ப்பா, நீங்க அதே மாதிரி தான் வரையணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்க ஜஸ்ட் ப்ராப்பரான ஒரு இது பண்ணாலே போதும். see கரெக்டா? so இது என்னன்னா this is 2000 volt பா. so this is 1800 volt பா. புரியுதா? அப்ப இங்க 2000 இருக்குன்னா அப்ப இங்க என்னதான் இருக்கும்? 1800 வோல்ட்டா தானே இருக்கும். so இங்க 2000 வோல்ட்டா இருக்குன்னா அப்ப இது 1800 வோல்ட்டா தானே இருக்கும். புரியுது இல்ல? அப்ப this is 2000 volt and it is what? 1800 volt. ஆப்ஷனை பாத்தீங்கன்னா மற்றது எல்லாமே 2200 ன்னு இருக்கு, 2000 இருக்கு. so எல்லாமே it is ruled out, முடிஞ்சிச்சு. கரெக்ட்டா? so இப்போ ஆன்சர் ஆல் ஆர் ராங். ஓகே, so இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் நான் கண்டுபிடிக்கணும். கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இது 2000 வோல்ட் இல்ல, so இது 1800 வோல்ட் இல்ல. இப்போ இங்க போற கரண்ட்டுக்கு பேர் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த டயகிராம்ல நான் உங்களுக்கு இதே மாதிரி வரைஞ்சிருந்தேன்ப்பா. ஓகே, அதனாலதான் இதே மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டயகிராம இதே மாதிரி தானே நான் வரைஞ்சிருந்தேன், ஸ்டெப் டவுன் இல்ல, செகண்ட் கேஸா? எஸ், திஸ் இஸ் சப்ட்ராக்டிவ் போலாரிட்டி, செகண்ட் கேஸ். அப்ப இதுக்கு என்ன? I1 டேஷ் இது 11 kV, இது வந்து 10.6 kV. இந்த I1 டேஷ் என்னன்னு எழுதணும்? I1 plus I2 ன்னு எழுதணும். I1ன்றது என்ன? அது ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ அதோட பிரைமரி கரண்ட், அது ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்திருந்தப்போ அதோட செகண்டரி கரண்ட். இப்போ அந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்றதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்குங்க. ஸோ அந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட பிரைமரியில எவ்வளோ கரண்ட் போயிருக்கும், செகண்டரியில எவ்வளோ கரண்ட் போயிருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு. ஓகே, திஸ் இஸ் பிரைமரி கரண்ட் I1, செகண்டரி கரண்ட் இஸ் I2. ஸோ இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? ரேட்டிங் என்ன? 2000/200 10 kVA. So which is 10 kVA. Voltage primary 2000. இங்க secondary is 200. அப்போ primary current என்ன? I1 is 10,000 divided by 2000, which is what? 5 ampere. So அப்போ I1 ன்றது என்னப்பா வரும்? I1 is 5 ampere. அதே மாதிரி இங்க I2 கண்டுபிடிக்கணும். 10,000 divided by 200. அப்போ I2ன்றது what is 50 ampere. அப்போ I1 dash எனக்கு தெரியும். I1 dash is 5 plus 50 is 55 amperes. ஓகே, அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட I1 dash எனக்கு தெரியும். ஸோ கிளியரா? அப்போ I1 dashன்றது that is 55 ampere. அப்போ இந்த இடத்துல தான் I1 dash இருக்கும். கரெக்டா? இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த இடத்துல தானே என்னோட I1 dash இருக்கும். அப்ப therefore இந்த I2 இந்த இடத்துல இருக்கு பாருங்க, I2ன்றது 55 amperes. கரெக்டா? அப்ப என்னோட I2ன்றது என்னவா இருக்கணும்? 55 amperes. சோ கிளியரா? சோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? I2 தான் கேட்டிருக்காங்க, ஆனா இங்க 45 தான் கொடுத்திருக்காங்க. அப்போ it is wrong, 55. ஓகே, பட் ஆனா ஆப்ஷன்ல நீங்க பாக்குறப்ப 1800 தான் இருக்கு. ஏன்னா இதை நீங்க வெரிஃபை பண்ணலாம்ப்பா, இதை வெரிஃபை பண்ணுங்களேன். சோ இப்போ இந்த இடத்துல 50யா இருக்கா? சரிங்க, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷமா. 1800 வரையும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்தது இப்போ இந்த I1 dash இருக்குல்ல, இந்த I1 dash எந்த சைடுல இருக்குன்றதை செக் பண்ணுங்க, பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, I1 dashன்றது ஸோ இந்த முறை எஸ் 11 kV சைடில் இருக்கா? ஸோ அப்போ 11 kV சைடில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேட்டிங்கை நீங்க என்ன எழுதணும்னா, ஸோ இப்படி எழுத முடியாது. இதுக்கு வந்து V1 into I1 dash போடக்கூடாது, இதுக்கு வந்து V2 into I21 dash. திஸ் இஸ் V1னா
ஸோ திஸ் இஸ் V2 ஸோ இதுக்கு வந்து V2 into I1 டேஷ்னு எழுதணும். ஸோ இதுக்கு தான் V1 into I1 டேஷ். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து சப்ட்ராக்டிவ்ல. ஸோ நீங்கள் ப்ரைமரியில் போகிறீங்கன்னா சப்ட்ராக்டிவ் கூட போட்டுக்கலாம், அதுலேயும் எந்த இஷ்யூஸும் இல்லை. அப்போ 45 minus 5, ஓகே 50 minus 5, ரைட், 50 minus 5, அப்போ which is 45 தான் வரும். ஓகே, அப்போ 45 இதில் நீங்கள் போகிறீங்கன்னா V1 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கப்பா, இந்த இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் போடுறீங்கன்னா V1 போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் போடுறீங்கன்னா V2 போட்டுக்கலாம். இதில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. ஓகே, நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சப்ட்ராக்டிவ்னா திஸ் இஸ் I1 minus I2 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போடுறப்போ V1 I1 டேஷ்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் போட்டிங்கன்னா இங்கே V1 போடாமல் V2 நீங்கள் போட்டுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த கிவன் கொஷனுக்கு ஸோ இப்போ என்ன வரும், 45 வரும். ஓகேயா, ஸோ நான் மைனஸே போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்ல. ஸோ அதனால மைனஸே போட்டேன்னா 45 ஆம்பியர். அப்போ இதோட பவர் என்னன்னு மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ 2000 into 45, ஸோ 2000 into 45 அப்போ எவ்வளோ வரும், 45 2s are 90, ஸோ 90 into 30, அப்போ திஸ் இஸ் 90 kVA. ஓகேயா, அப்போ பிரைமரியோட பவர் வந்து 90 kVA. கிளியரா? அப்ப பிரைமரியோட பவர் 90 kVA. அப்ப இங்க வந்து சேம் பவர் தான் இருக்கணும். ஏன்னா பிரைமரி எவ்வளவு பவர் இருக்குதோ, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில எவ்வளவு பவர் இருக்குதோ செகண்டரியிலும் அதே பவர் தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்க 90 kVA, ஸோ இதை 90 வரணும்னா 55 ஆம்பியர் என்னோட செகண்டரியில போயிருக்கும். அப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க பாருங்க அந்த கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டை நீங்க I1 டேஷ் இங்க போடக்கூடாது. ஒருவேளை நீங்க பிளஸ் போட்டீங்கன்னா இந்த I1 டேஷ்ன்றது இங்க வரணும் சார். ஓகே, when it is plus இருந்தா I1 dash இதுதான். so when it is minus இருந்தா I1 dash இது. ஓகே, so minus இருந்தா தான் I1 dash இதை ட்ரீட் பண்ணணும். நீங்க பிளஸ் எடுத்தீங்கன்னா இதுல வரது தான் I1 dash ட்ரீட் பண்ணணும். நம்ம மைனஸை எடுத்துக்குவோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, அப்போ அதனால சிம்பிளா இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க. ஓகே, so this is what I1 minus I2ன்னு எடுத்துக்குங்க. ஓகே, அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே I1 டேஷ் அவங்க போட்டிருக்க கூடாது. ரைட், இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கன்னா இதுதான் I1 டேஷாக எடுத்துருக்கணும். ஸோ இது மைனஸாக இருந்தால் தான் I1 டேஷ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரைமரியில் எவ்வளோ பவர் எடுத்துக்குதோ அதை மல்டிப்ளை பண்ணால் செகண்டரிலையும் சேம் பவர் தான் வரணும். ரைட், இப்போ அதுக்காக ஸோ இதை வந்து நீங்கள் மைனஸ் போட்டால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த கிவன் கொஸ்டின் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டியில் மட்டும்தான் மாறும். இப்போ அடிட்டிவ் பொலாரிட்டியில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டியாக இருக்கிறப்ப நீங்கள் மைனஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா அதே I1 இதே தான். ஓகே, I1 டேஷ்ன்றது இந்த சைடு தான். அப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, திஸ் இஸ் 45 தான். எஸ், ஏன்னா இங்கே பாருங்க, ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்காங்க வோல்டேஜை, ஸோ கரண்ட்டை இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. இந்த சைடில் எடுத்தா திஸ் இஸ் 50 into 1800 90 kVA. ஸோ இப்போ இங்கே 55 into சாரி இது வந்து 45 கரெக்டா, இது 45 into 2000 90 kVA. ஸோ இங்கே எனக்கு தட் இஸ் 80 into 1800 50 into 1800 அகைன் இங்கே 90 kVA வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன வரும், 90 kVA வரணும். ஓகே, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 90 kVA வரணும். ஆக்சுவலி ஓகே தான். ஸோ புரியுது, ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகுது நமக்கு இதுக்கு. அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ புரியுது இல்லை, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கிவன் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, a single phase 2 kVA 100 bar 200 volt transformer is reconnected into an auto transformer such that its kVA rating is maximum and its new kVA rating என்ன. ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்துறேன். அப்போ புதுசா மாத்தின என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட kVA ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஸோ எனக்கு மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம்னா அடிட்டிவா இருந்தால் தான் மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, அடிட்டிவா இருந்தால் மட்டும்தான் எனக்கு மேக்ஸிமம் வரும், இல்லைன்னா எனக்கு மேக்ஸிமம் வராது. Okay, this is positive negative and this is positive negative. இதுக்கு 4 kVA வா செக் பண்ணுவோம். ஓகே,
ஸோ ஓகே, இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுதான் அடிட்டிவ் polarity. இங்க பாருங்க, சி ஆமா, ஓகே. ஸோ இது அடிட்டிவ் polarity-யா? ஸோ அடிட்டிவ் polarity-னா என்ன ஆகும்? 200 plus 100 which is 300 this side. ஓகே, ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா 300 வோல்ட்டா இருக்கும் சார். இது வந்து 100 வோல்டேஜ் சார், இது வந்து 200 வோல்டேஜ் சார். ஓகே, அப்போ இங்க எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ் இது வந்து 200ல, ஓகே இது வந்து 200 வோல்ட். ஸோ இந்த 200 பிளஸ் 100 இதை ஆட் பண்றேன், ரைட்? இது அடிட்டிவ் polarity-யா இருக்கனால ஸோ 200 வோல்டேஜ் பிளஸ் 300 வோல்டேஜ் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, இட் பிகம்ஸ் இந்த சைட்ல எனக்கு 300 வோல்டேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னோட இந்த சைடுன்றது தட் இஸ் பிகம் 300 வோல்டேஜ். அடுத்ததா இது என்னோட 200 வோல்டேஜா இருக்கு. ஓகே, ஸோ இது அடிட்டிவ் polarity தானே, அப்போ இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது என்னோட லோ வோல்டேஜ் சைட்ல என்னோட I1 டேஷ் இருக்கு. ஸோ லோ வோல்டேஜ் சைட்ல தான் என்னோட I1 டேஷ் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். I1 டேஷை நீங்க மல்டிப்ளை பண்றீங்கல்லப்பா, அந்த I1 டேஷை நீங்க டிசைட் பண்ணணும். லோ வோல்டேஜ் சைட்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும், ஹை வோல்டேஜ் சைட்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்க நம்ம எப்பவுமே லோ வோல்டேஜ் சைட்ல தான் I1 டேஷை எழுதணும். ஓகே, I1 டேஷ்ன்றது ஆட் ஆகுது, அதனால லோ வோல்டேஜ் சைட்ல இருக்கணும். ஸோ ஒரு விஷயம் ஆட் ஆகுது, அதிகமாகுது, அதனால லோ வோல்டேஜ்ல தான் இருக்கணும். ஓகே, அப்ப I1 டேஷ்ன்றது லோ வோல்டேஜ் சைட்ல இருக்கணும். அங்க இங்க லோ வோல்டேஜ் எதுப்பா? திஸ் இஸ் லோ வோல்டேஜ். அப்ப இதுதான் என்னோட I1 டேஷ். ஓகே, அப்ப இந்த I1 டேஷையும் இந்த V-ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணா பவர் கிடைக்கும் சார். சிம்பிள் தான். இந்த சைட்ல இருக்கிற கரண்ட்டையும் இந்த சைட்ல இருக்கிற வோல்டேஜையும் மல்டிப்ளை பண்ணா பவர் கிடைக்கும். இல்லைன்னா இந்த சைட்ல இருக்கிற கரண்ட்டையும் இந்த சைட்ல இருக்கிற வோல்டேஜை நீங்க மல்டிப்ளை பண்ணா பவர் கிடைக்கும். எதுன்னா நீங்க பண்ணிக்கலாம், இதனா பண்ணுங்க, இல்ல இதனா பண்ணுங்க. ஸோ நான் வந்து இதையே பண்ணிக்கிறேன், ஏன்னா I1 டேஷை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், ரைட்? அப்ப இந்த I1 டேஷை நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும்? டு ஃபைண்ட் I1 டேஷ் வேணும்னா I1 பிளஸ் I2 வேணும். ஸோ I1 என்னப்பா? இந்த கிவன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல I1 என்ன? ஸோ I1ன்றது 2000 2 kVA இல்ல, 2 kVA by 100 ரெண்டு ஜீரோ போச்சுன்னா which is 20 amperes. கரெக்டா? that is 2000 divided by 100. அப்ப ரெண்டு ஜீரோ போச்சுன்னா 20 ampere. அடுத்ததா இன்னொன்னு 2000 divided by 200. அப்ப ரெண்டு ஜீரோ போச்சுன்னா this is 10 ampere. so அப்போ 10 plus 20, so அப்ப I1 டேஷ்ன்றது that is 30 amperes. ஓகே, அப்ப என்னோட I1 டேஷ் அப்படின்றது எவ்வளவு கிடைக்குது? this is 30 amperes சார். அவ்வளவுதான், ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அப்ப பவர் ரேட்டிங் என்ன? so power, the kVA rating is ஓகே. so என்னோட kVA rating அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா 30 into 200 volt. so அப்ப which is 6000, கரெக்டா? 6000 kV 30 into 20. so கரெக்டா 6000 volt. yes, so which is 6 kVA. okay, answer வந்து 6 kVA பா தினேஷ், 4 kVA கிடையாது. புரியுதுல்ல? ஈஸி தான். ஒரே ஒரு சிம்பிள் வழிதான்ப்பா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மெத்தடாலஜி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அடிட்டிவ் polarity. ஓகேயா? சோ அப்ப என்ன பண்ணணும்? என் லோ வோல்டேஜ் சைடுல இருக்கிறவன I1 டேஷ்னு எடுத்துக்கணும். திஸ் இஸ் லோ வோல்டேஜ் சைடு. ஓகே, அதுதான் I1 டேஷ். அப்ப பவர் வேணும்னா திஸ் இஸ் V1 into I1 நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும்? சோ இந்த ஒரு சைடுல இருக்கிற வோல்டேஜை எழுத முடியும். அடுத்ததா இந்த I1 டேஷ் ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அது என்னோட 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கண்டுபிடிக்கிற விஷயம் தானே. அப்ப அதுல நீங்க சப்ளை என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த சப்ளைல இருந்து டிவைட் பண்ணா I1 கிடைக்கும், I2 கிடைக்கும். அப்ப 30 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும்ல. சோ 30 ஆம்பியர் கூட நீங்க இந்த லோ வோல்டேஜ் சைட மல்டிப்ளை பண்ணா அப்ப எனக்கு 6 kVA கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் வந்திருக்கும் சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் இந்த இடத்துல நம்ம எவ்வளவு கொடுத்திருப்போம்னா 20 ஆம்பியர் தான் கிடைச்சிருக்கும். ஓகே, இங்க 20 ஆம்பியர் தான் கிடைச்சிருக்கும். சார் இது எப்படின்னா இங்க 30 ஆம்பியர் எனக்கு வரும். ஓகேயா?
இங்கே எனக்கு 30 ஆம்பியர் தான் வந்திருக்கும். ஸோ அதில் 10 ஆம்பியர் இதுக்கு போயிருக்கும். இங்கே பாருங்க பொலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குல்ல, அதனால இதுக்கு போயிருக்கு. ஸோ அடுத்ததா மீதி இருக்கிற 20 ஆம்பியர் தான் இப்படி போகுது. ஸோ இதுதான் என்னோட அவுட்புட்டுக்கு வெளியே வருது. ரைட், ஓகே. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸில். ஓகே, 30 ஆம்பியர் வருது. ஸோ 10 ஆம்பியர் வந்து இதுக்கு போயிருக்கு. ஸோ 20 ஆம்பியர் எனக்கு வெளியே போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ சிம்பிளாக ஈஸியாக உங்களால் பவர் ரேட்டிங்கை கண்டுபிடிக்க முடியும். பவர் ரேட்டிங் வேணும்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இவன் வந்து 200 வோல்ட்டா, அப்போ இது அடிட்டிவா, அடிட்டிவ்னா அப்போ இது 300 வோல்ட், கரெக்டா? ஸோ இவன் 200 வோல்ட் அடிட்டிவா, அப்போ இவன் வந்து 300 வோல்ட். ஸோ நெக்ஸ்ட் எல்வி சைடில் என்னோட கரண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ அதுதான் என்னோட ஹை வோல்டேஜ் சைடாக இருக்கும். சரி, எல்வி சைடில் நீங்கள் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் என்னோட ரேட்டிங்காக இருக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரேட்டிங் கிடைச்சிருக்கும். அப்போ ரேட்டிங் இஸ் 6 kVA தான். ஓகே, ஸோ கிளியர் தானே? எதுனா இதில் உங்களுக்கு இந்த மெத்தடாலஜியில் எதுனா டவுட் இருக்காப்பா? ஸோ இதில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நிறைய வழியில் சொல்லலாம். ஓகே, நீங்கள் எதுனா ஒரு வழியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எதுனா ஒரு வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கு நம்ம நிறைய வழியில் சொல்ல முடியும். ஓகேயா? ஓகே, இல்லை. ஸோ எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்கப்பா, மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெய்லி 4:30க்கு நமக்கு டிஸ்கஷன் செஷன் இருக்கும், மிஸ் பண்ணாமல் வாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் யாராச்சும் இருந்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸும் பாருங்கள். ஸோ எதுனா டவுட் இருக்கிற பட்சத்தில் கூப்பிடுங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.